அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். ஒரு செகண்ட் இஷ்யூ வச்சுருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக 10 ருபீஸு கவர்னர் வைஸாக ஒரு செட்டு தனித்தனியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கலாம். இதையே தனித்தனியாக பிரித்தா ஒரு 10 கவர்னர் வரும்னு நினைக்கிறேன். எல்லா கவர்னர்லையும் ஒன்று ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அல்லது யூஎன்சி கொடுங்க, அல்லது நான் யூஎன்சி கொடுங்க அப்படின்னு நீங்கள் இதை நான் என்னுடைய பதிவை பார்த்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கலாம். இது ராமாராவ் கையெழுத்துப்பட்ட ஒரு ரேர் கரன்சி, ஓல்டு கரன்சி. இது வந்து ஒரு செகண்ட் இஷ்யூ. ஃபஸ்ட் இஷ்யூவில் வந்து இந்த ஒரு பக்கம் தான் நம்பர் இருக்கும், ஒரு பக்கம் நம்பர் இருக்காது. செகண்ட் இஷ்யூவில் வந்து 2 சைடும் நம்பர் இருக்கும். இதிலே பட்டாச்சாரியா கையெழுத்துப்பட்டு வேறு இருக்குது. அதை விட ரேர் வந்து இந்த ராமாராவ் கையெழுத்துப்பட்ட கரன்சி. நல்ல கண்டிஷனான கரன்சி. பின்னாடி வந்து 2 இங்கிலீஷில் 2 நம்பர் எழுதியிருக்கு. ஒரு 28, 18, 36ன்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கு. போட்டு போட்டது தான். 7 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். என்னுடைய ஒர்த்து வந்து கொஞ்சம் அதிகமான ஒர்த்து. நம்ம கொடுக்குறது வந்து வெறும் 1000 ருபீஸ் கொடுக்கும். ஒரு தாள் வந்து வெறும் 1000 ருபீஸு ராமாராவ் கையெழுத்து போட்டதை கொடுக்குறோம். இதனோட ரேட் வந்து 3600 மேலே ஒரு தாளோட ரேட்டு. பட்டாச்சாரியானா அதை விட கொஞ்சம் கம்மி. ஐயங்கார்னா அதை விட கொஞ்சம் கம்மி. ராமாராவ் தான் ஃபஸ்ட்டு சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் வந்து இவர் தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர். சிடி தேஷ்முக்கு அடுத்து வந்த முதல் கவர்னர் இந்த ராமாராவ் தான். இவர் கையெழுத்து போட்ட ஒரு அற்புதமான கரன்சி, நல்ல கண்டிஷனான கரன்சி. கிளியெல்லாம் ஒட்டுப்பொருள் எங்கிட்டும் அழுக்கடையில் நல்லா தெளிவான கரன்சி. ஒரே ஒரு தாள் 1000 மட்டும். மன்மோகன் சிங்கி யூஎன்சி கரன்சி. என்ன நண்பர்களே, ஒரு தாள் வந்து 80 ரூபா. இது மன்மோகன் சிங் கரன்சி. ஒரு தாள் 80 ரூபா யூஎன்சி கரன்சி. ரெண்டு தடவை தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் யூஎன்சி இல்லாமல் அதே மன்மோகன் சிங் கையெழுத்து போட்டது இருக்குது. இன்செட்டு இது. இதனோட ரேட் வந்து 60 ரூபா. அதே மன்மோகன் சிங் தான். அது இது எஃப்பில் இன்செட். அதில் ஒரு 2 தான் வச்சுருக்கேன். இது 60 ரூபா. யூஎன்சி வேணும்னா கீழே இருக்கிறது 80 ரூபா. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஒரே ஒரு தாள் மட்டும் கொடுங்க சார், எல்லா கவர்லையும் வைக்கிற மாதிரி ஒன்று கொடுங்கனாலும் வாங்கிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இது எல்லா தாளும் வாங்கினாலும் சிப்பிங் சார்ஜ் 50 ரூபா. ஒரே ஒரு தாள் வாங்கினாலும் சிப்பிங் சார்ஜ் 50 ரூபா. ஒரு கேஆர் பூரி, கொஞ்சம் ரேர் கவர்னர், ரேர் கரன்சி. 91, 980, 91, 980, 92, 92 தான். ஆனால் 980 இல்லை, 969, 592. கேஆர் பூரி 969, 591. இது ரெண்டும் தான் சீரியல் பிரகாரம் வரிசைக்காக இருக்குது. அது வேறு சீரியலு. ஆனால் கவர்னர் ஒரே கவர்னர் தான். யூஎன்சி கரன்சி. ஒரு தாளுக்கு 100 ரூபா. இந்த போட்டிருக்கிறேன். இதில் ஒரு 3 தாள் வச்சுருக்கேன். இது ஒரு டைமண்ட் இஷ்யூ. இதுதான் பட்டாச்சாரியா, பிசி பட்டாச்சாரியா கையெழுத்து போட்டது. கொஞ்சம் ரேர் கரன்சி இது. இதனுடைய ரேட்டு வந்து 350 ரூபா. இந்த ரேட் ஒரு தாளோட ரேட்டு. நல்ல கண்டிஷனான கரன்சி. அகார்கர்னாலே பின்னால் காந்தி போட்டிருக்கும். 900 ரூபா இந்த கரன்சியோட ரேட்டு. 10 ருபீஸில் காந்தி போட்டது. யூஎன்சியாக கண்டிஷனாக இருந்தால் விலை அதிகம். இந்த கரன்சி இது வந்து யூஎன்சி கரன்சி. கரன்சியோட ரேட்டு 900 ரூபா.
அதுக்கடுத்து எல்கேசா, இதுவும் காந்தி கோட்டை தான், இதுவும் 100% யூஎன்சி. இது ஒரு தாள் 1000 ரூபா. கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக தெரியுதுன்னு நினைக்கேன். குறைச்சி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இது யாருன்னு பார்ப்போம். ஐஜே படேல் யூஎன்சி கரன்சி தான், மேக்ஸிமம் யூஎன்சி தான் வச்சுருக்கேன். 70 ரூபா. லேசாக நேரம் வாங்கினா கூட ரேட்டை குறைச்சிருக்கு. ஐஜே படேல் 70 ரூபா. அதே ஐஜே படேல் தான் 80 ரூபா. ஆர்என் மல்ஹோத்ரா 3366 ஒரு ஃபேன்சி நம்பரு. 003366 நல்ல ஃபேன்சி நம்பர். நானே இப்போ தான் பார்க்கேன். ஆனால் ரேட்டு எப்பவும் போல தான் போட்டிருப்பேன், 80 ரூபா. இந்த ஃபேன்சி நம்பருக்காண்டி நான் ரேட்டு கூட்டலை. ஆர்என் மல்ஹோத்ரா அதுலேருந்து கொஞ்சம் யூஎன்சி, ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டல்லாக இருக்கா, அதனால் இது 10 ரூபா கம்மி, 70 ரூபா. அமித் தேவ்கோஸ் 15 நாள் மட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னராக இருந்தார். 450 ரூபா ஒரு தாளுடைய ரேட்டு. வெரி வெரி ரேர் கவர்னர். வெங்கட்ரமணன் 80 ரூபா. ஆர்என் மல்ஹோத்ரா மயில்தாள் 120 ரூபா. இப்போ 120, நான் அடுத்த மாதம் பாருங்க 140,000. அது 100 ரூபா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐஜே படேல், அது ஆர்என் மல்ஹோத்ரா, இது ஐஜே படேல் 120 ரூபா. மேக்ஸிமம் கவர்னர்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சாலிமார் கார்டன் யூஎன்சி தாள் சி ரங்கராஜன் போட்டது வெறும் 40 ரூபா தான். பிமல் ஜாலன் யூஸ்டு கரன்சி, ஆனால் நல்ல கரன்சி தான், 30 ரூபா தான், வெறும் 30 ரூபா தான். ரெட்டி 60 ரூபா ஒரு தாள். ரெட்டி ஃபேன்சி நம்பர், இது 000070. 7 மட்டும்தான் இருக்கும், வேறு நம்பர் கிடையாது, எல்லாம் 0வாக இருக்கும். நீங்கள் 7 எடுத்துக்கலாம், 70 எடுத்துக்கலாம். 70 தான் கரெக்டு. என்னோடய விலை வந்து 200 ரூபா. ரகுராம்ஜி ராஜன் 574100. என்னோடய ரேட் வந்து 35 ரூபா. சுப்பாராவு ரூபா சிம்பிள் போட்டது, இந்த இடத்துல ரூபா சிம்பிள் போட்டது 40 ரூபா. ரூபா சிம்பிள் போடாத சுப்பாராவு வந்து எவ்வளவு, 60 ரூபா. நல்ல கண்டிஷனான கரன்சி தான். வணக்கம். 10 ரூபா தாள் மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் கவர்னர். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கலாம், எதுவும் கட்டாயம் கிடையாது. அந்த மயில்தாள் மட்டும் 120 போட்டிருந்தேன்னா அதில் 20 ரூபா நீங்கள் குறைச்சிக்கலாம். அது 100 ரூபானே கொடுக்கலாம். நான் கொடுக்கலாம்னு இல்லை, நான் கொடுக்குறேன். நான் 2-3 கெட்டே வச்சுருக்கேன். அது கெட்டையே பிரித்து நான் ஒரு தாள் 100 ரூபான்னு தான் 10 தாள் அதில் கொடுத்துட்ருக்கேன். 10 தாள் குறைஞ்சி நான் கொடுக்குறதில்ல. ஒரு தாள் கேட்டாங்கன்னா யூஎன்சிலே வேறு சீரியல் நம்பர் இல்லாமல் இருக்கும்ல, சீரியல் நம்பர் இருக்கும், அதாவது சீனியாரிட்டி பிரகாரம் இல்லாமல் இருக்கும்ல, அதுலேருந்து ஒன்று எடுத்து கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.